தகப்பனாருக்கு கோபம் வரும், கண்டிப்பார். ஆனால் தகப்பனாருடைய கண்டிப்பினாலே மகன் திருந்துவது உண்டு. பையன் ப்ராக்ரஸ் கார்டில் குறைஞ்ச மார்க் வாங்கிட்டான்னா அம்மாவாக இருந்தால் கையெழுத்து போட்டு விட்ருவா, அது சைஃபராக இருந்தால் கூட கையெழுத்து போட்டு விட்ருவா. ஆனால் பள்ளிக்கூடத்தில் அவங்க என்ன கேட்குறாங்க, அப்பா கையெழுத்து கேட்குறாங்க. அப்போ அப்பா கிட்ட கையெழுத்து வாங்க போகும்போது அப்பா வந்து டோஸ் விடுறாரு, கத்துறாரு, அடிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அந்த நேரத்தில் அது கசப்பாக இருந்தாலும் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளா காதலே கொள்ளுமா போல்னு ஒரு பெருமாள் திருமொழியில் குலசேகர ஆழ்வார் பாடின மாதிரி டாக்டர் வந்து அறுக்கிறாரு புண்ணேன்னா வலிக்குது, ஆனால் கடைசியில் அது நன்மையாக தான் முடியுது. அதனால் நமக்கு டாக்டர் மேலே அன்பு தான் வருது. தகப்பனார் கண்டித்தாலும் அது மகனுடைய நன்மைக்கு தான். அந்த மாதிரி கண்டிக்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் தாய் விட்டுடுறா. ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறாராம், பகவான் வந்து நமக்கு அனுகிரகம் நிகிரகம் என்ற இரண்டையும் மாறி மாறி செய்கிறார். நிகிரகம் என்பது தண்டனை, பாவங்களுக்கு தண்டனை கொடுக்குறார். இப்போ அனந்தாழ்வான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ராமானுஜராலே திருப்பதியிலே நந்தவன கைங்கரியம் செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர். திருப்பதி பெருமாளுக்கு அன்னாடம் வந்து மாலை கட்டி சமர்ப்பிக்கிறதுக்கு அங்கே ஒரு தோட்டம் வச்சு ஒரு நந்தவனம் வச்சு அந்த புஷ்பங்களை மாலையாக தொடுத்து இதை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்னு சொல்லி அனந்தாழ்வான் சுவாமிகளை நியமித்தார். அவர் சதா வந்து இந்த நந்தவன கைங்கரியத்திலே இருப்பாராம். அவருக்கு பெருமாள் மேலே எவ்வளவு ஈடுபாடு இருந்ததுன்னா அவர்கிட்ட விளையாடி பார்க்குறதுக்கு ஒரு நாள் பெருமாள் வந்தாராம். என்னென்னா, இந்த அனந்தாழ்வானுடைய மனைவியார் கிரகலட்சுமி கர்ப்பிணியாக இருந்த காலத்தில் இவர் வந்து தோட்டத்தினுடைய செப்பனிடுதல் வேலையில் ஈடுபட்டு இருந்தபோது ஒரு கூடையிலே மண்ணை வெட்டி அந்த மண்ணை வந்து அந்த அம்மா தலையில் வச்சு அங்கே போய் கொட்டிட்டு வான்னு சொல்லுவாராம். கர்ப்பவதியாக இருக்கிற இந்த அம்மா ரொம்ப திக்கி திணறி முக்கிய முனைகி முடியாமல் போய் போட்டு வருமா. அந்த நேரத்தில் பெருமாள் பார்த்தாராம், இறக்கப்பட்ட ஐயோ இது என்னது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் வடிவிலே வந்து இந்த அம்மா அதை கொண்டு போகிற போது பாதி வழியிலே வந்து அந்த கூடையை வாங்கி கொண்டு போய் அவர் கொட்டிட்டு வந்து கொடுத்துருவாராம். இவர் 2-3 தடவை பார்த்துட்டு, என்ன இது சீக்கிரம் சீக்கிரம் வர்றியா, மண்ணை நான் சொன்ன இடத்துல தான் கொட்டுறியா இல்லை வேறு இடத்துல கொட்டுறியா அப்படின்னு. இல்லை, நீங்கள் சொன்ன இடத்துல தான் கொட்டுறேன், நான் போகிற வழியில் ஒரு சின்ன பையன் வந்து இந்த மண்ணை வாங்கி கொட்டுறான் அப்படின்னு. நீ எதுக்கு கொடுக்குற, இந்த கைங்கரியை நாம் தானே பார்க்கணும் அப்படின்னா. சொன்னால் அவன் கேட்க மாட்டேங்கிறான், பிடிங்கிட்டு போகிறான் அப்படின்னா. யாரவன் அப்படின்னு வந்து பார்த்தா திருப்பதி பெருமாளே அந்த பையனாக வந்திருக்கார். மூக்கு மூலியமாக லட்சணமாக ஒரு 10 வயசு பையனாக இருக்கார், திருமண் தரித்து. இவர் எப்படி உறுத்து பார்த்தார, இவருக்கு தெரிஞ்சு போச்சு பெருமாள் தான் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரா, இந்த உலகத்தில் எல்லாமே உன் சட்டப்படி தான் நடக்குது. நரகம், சொர்க்கம், மோட்சம் எல்லாம், இன்பம் துன்பம் எல்லாம் உன் சட்டப்படி தான் நடக்குது. எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் செய்யக்கூடியது இந்த ஒன்று தான், இந்த தோட்ட கைங்கரியம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதுக்கும் வேட்டு வைக்கிறியா நீ அப்படின்னார. அவர் வந்து, நீங்கள் ரொம்ப பேசுனீங்கன்னா இந்த மண் கொட்டுற வேலை மட்டும் இல்லை, மண் வெட்டுற வேலையும் நான் தான் பார்ப்பேன்னு சொல்லி இந்த கோடாலி பிடுங்கினாரான், மண்வெட்டியை. உடனே இவர் இழுத்து பிடுங்க, அந்த மண்வெட்டி 2 பேரும் இழுத்த போராட்டத்தில் அந்த சாடையில் பட்டு அந்த பையனுக்கு இந்த இடத்துல ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிது. இவர் விரட்டிக்கிட்டே போனாராம். அவர் திருப்பதி சன்னதியில் போய் விக்கிரகத்தில் லயமாகி விட்டார். அவர் லயமான மறு வினாடியிலிருந்து பெருமாளுக்கு இந்த இடத்துலேருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு விக்கிரகத்தில். அப்போ வந்தது பெருமாள் தான் இந்த அனைவரும் உணர்ந்து அங்கேருந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து இங்கே வச்சு அதை நிறுத்தினாங்க. இன்றைக்கி வரைக்கும் திருப்பதி பெருமாளுக்கு மட்டும் இந்த இடத்துல வெள்ளையாக பச்சை கற்பூரம் வைப்பாங்க. அதனுடைய ரகசியம் இதுதான் சொல்லுவாங்க. இந்த அனந்தாழ்வான் ஒருத்தருக்கு ஒரு தீங்கு நினைக்க மாட்டார், சொல்ல மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு உத்தமருக்கு கைகால் விளங்காமல் போச்சு. அப்படி கைகால் விளங்காமல் போன போது எல்லோரும் என்ன சொன்னாங்களாம், பெருமாளே கஜின்னு இருக்கிறவருக்கே கைகால் விளங்காமல் போச்சு அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாங்களாம், இவர் சொன்னாராம் அனந்தாழ்வான், திருவரங்கன் நன்றன்றி செய்யான். என்னென்னா, எனக்கு இந்த தோட்டத்து கைங்கரியத்திலே ரொம்ப ஈடுபாடாகி எனக்கு மோட்சம் வேண்டாம், இந்த பூமியிலே இருந்துடலான்னு நினப்பாகி போச்சு. எனக்கு இந்த டேஸ்ட்டை மாற்றி என்னை வைகுண்டத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக பெருமாள் இன்றைக்கி என் உடம்பை உக்கிட்டாரு, கைகால் விளங்காமல் பண்ணிட்டாருன்னு சொன்னாராம். அதுபோல் பகவான் வந்து நமக்கு ஒரு கெடுதல் கொடுக்குறான், ஒரு துன்பம் கொடுக்குறான், ஒரு கண்டனம் செய்கிறான், ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும். அதனால தான் இங்கே வந்து பெற்ற தாயினும் ஆயின செய்யும். நமக்கு வந்து ஒரு நல்லது செய்கிற போது சில சமயங்களில் நமக்கு இஷ்டமில்லாத விஷயங்களை அவன் செய்கிற மாதிரி இருக்கும்.
நம்ம ஒரு ஊருக்கு போகிறதுக்கு ஒரு திட்டம் பண்ணியிருப்போம், அவசரமாக பிளான் பண்ணி எல்லாம் பேக்கேஜ் எல்லாம் முடித்து லெட்டர்லாம் போட்டு போய் அங்கே டிக்கெட் புக் பண்ணுற போது டிக்கெட் கிடைக்காது. நமக்கு முந்தின ஆள் வரைக்கும் டிக்கெட் இருந்துச்சு, நமக்கு டிக்கெட் கிடைக்கல, அடுத்த வண்டிக்கு தான் போகணும். நம்ம ரொம்ப நொந்துக்குவோம். பகவான் வந்து ஒரு டிக்கெட்டு கூட ஏற்பாடு பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் பொறுத்திருந்து பார்த்தா அந்த வண்டியில் போயிருந்தால் அந்த வண்டி விபத்துக்கு உள்ளாகி அதில் ஒரு 100 பேர் அவுட்டு. அப்போ நம்ம காப்பாற்றுறதுக்கு பகவான் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கிறான். அந்த நேரத்தில் நமக்கு அந்த மாதிரி ஒரு தீமை போல தெரிந்தாலும் அது நன்மையாக முடிகிறது என்று உணரும் வண்ணமாக அவன் செய்கிறான். அதான் வந்து பெற்ற தாயினும் ஆயின செய்யும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தபடியாக நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். இந்த இடத்துல அவர் பாடியிருக்க வேண்டியது நலம் தரும் தெய்வத்தை நான் கண்டு கொண்டேன். சாமியிலேயே இந்த சாமி தான் நமக்கு பெரிய சாமி, நல்லா உதவக்கூடிய சாமின்னு சொல்லி அந்த தெய்வத்தை பார்த்தேன் என்று சொல்லாமல் நலம் தரும் சொல்லை என்று வார்த்தை அளவில் நிறுத்திக்கிட்டார். இது என்ன அப்படின்னு பார்த்தா, இங்கே நாம உச்சாரண மகிமையை திருமங்கையாழ்வார் வலியுறுத்துகிறார். நாம உச்சாரணம் என்பது ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஒரு முக்கியமான விஷயம். பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பது என்பது நமக்கு பல வகையிலும் உதவும். ஒரு பட்டிமன்றம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பகவானுடைய அருள் நமக்கு எளிதில் கிடைப்பது அவனுடைய திருவடியினாலா அல்லது அவனுடைய திருநாமத்தினாலா அப்படின்னு. ரெண்டு கட்சியுமே வலுவாக வாதங்கள். திருவடிக்கு பேசுகிறவங்க பயங்கரமாக பேசுகிறாங்க. பாதுகையை கொடுத்தான் பரதனுக்கு, அனுமான் திருவடி தீட்சையில் தான் அவன் வந்து மேன்மை பெற்றான், திருவிக்ரம அவதாரத்தில் திருவடியினால் தான் அளந்தான், கங்கையே திருவடியில் தான் உற்பத்தி ஆச்சு, இன்றைக்கி வரைக்கும் கங்கையில் குளிக்கிறவாள்லாம் அவன் திருவடி மகிமையினால் தான் வந்து பாவங்கள் நீங்க பெறுகிறார்கள். அப்படி இப்படிலாம் வாதங்கள். பகவான் திருவடியினாலே இந்த பாரத தேசத்தை நடந்து கிடந்ததினால்தான் இந்த பாரத தேசம் புனிதமாக கருதப்படுகிறது. ராகவேந்திரருடைய ஜீவசமாதி கூட இந்த ராமன் வந்து காலால் நடந்து சீதையை தேடி கொண்டு போன போது ஒரு குறிப்பிட்ட பாறையிலே அமர்ந்திருந்தார். இந்த பாறையிலே தான் எனக்கு நீங்கள் ஜீவசமாதி கட்ட வேண்டும் என்று ராகவேந்திரர் சொன்னார் என்றெல்லாம் சொல்லுவார்கள் என்று பேச்சு. ஆனால் இந்த திருநாமமே திருவடியை விட சிறந்தது என்று சொல்லுகிற போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, திருவடி தான் முக்கியம்னு சொன்னேன். உங்களுக்கு திருவடி தீட்சைக்கோ அல்லது திருவடி சரணாகதிக்கோ திருவடி சம்பந்தத்துக்கோ ஒன்று கோயிலுக்கு போகணும், அல்லது பூஜாரிக்கு போகணும், அல்லது ஸ்நான சுத்தி வேணும், அல்லது சரீர சுத்தி வேணும். நாமோச்சாரணங்கிறதுக்கு இது எதுவுமே தேவையில்லை. இப்போ திரௌபதியை இழுத்து கொண்டு வந்தான் துச்சாசனன். அப்பொழுது அவளுக்கு மானபங்கமாகிறது. தனக்கு புடவை வேண்டும் என்று அல்லது மானம் காக்கப்பட வேண்டும் என்று துவாரகையில் இருக்கிற கண்ணனை நோக்கி கூவுகிறாள் திரௌபதி. அப்போ அவள் மாதவிலக்காய் இருந்தாள். வீட்டிலையும் அழுக்கு, பரம அழுக்கு. ஒரு பொம்பளை மாதவிலக்காய் இருக்கிறா, கண்ணன் அங்கே இல்லை, அது கோயில் இல்லை, அது ராஜ்யசபை. அந்த இடத்துல அவளுக்கு ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்தது. அந்த மாதிரி அற்புதம் அவளுக்கு முன்னும் பின்னும் இன்று வரை யாருக்கும் நிகழவில்லை. அது எதனால் வந்தது? அந்த நாம உச்சாரணத்தினால தான் வந்தது. கோவிந்தா, கிருஷ்ணா, துவாரகாவாசா, ஹிருத்கமலவாசா என்று அவள் அழைத்தாள். அதனால் இந்த நாம உச்சாரணம் என்பது வைஷ்ணவத்திலே ஒரு முக்கியமான ஒரு இடம் வகிக்கிறது. அதனால் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன்கிறார். இந்த நாராயணா என்ற சொல்லை பிரித்து பொருள் சொல்கிற போது முமுட்சுப்படி போன்ற சாஸ்திரங்களிலே நாரங்களுக்கெல்லாம் அயனமாக இருக்கிறவன் நாராயணன் என்று பிரிக்கிறார்கள். அதாவது அவனை தவிர ஏனைய வஸ்துக்கள், அனந்த கோடி ஜீவாத்மாக்கள், இந்த மாயா பிரபஞ்சம், உலகம் எல்லாம் சித்து அச்சித்து எல்லாத்துக்கும் இருப்பிடமாய் அவன் தான் இருக்கிறான், அவனிலே தங்குகிறது. அப்போ பகவானை பற்றி ஒரு விளக்கம் சொல்லும்போது, எவனிலிருந்து எல்லாம் தோன்றியதோ, எவனிலே எல்லாம் நிலை கொள்ளுகிறதோ, எவனிலே எல்லாம் போய் ஒடுங்குகிறதோ அவன்தான் பகவான் என்று உபனிஷத் விளக்கம் கொடுக்குது.
அப்படிப்பட்ட பகவான் என்ற ஒரு பொருளை தெரிவிக்கக்கூடிய பெயர் நாராயணா. நாரங்களுக்கெல்லாம் அயனமாய் இருக்கிறவன். பகவானுடைய பெயர்கள் ஆயிரக்கணக்கிலே உள்ளவை. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 1000 நாமம் பார்க்குறோம். அதில் இந்த நாராயண நாமத்தை நடுவில் வச்சு முன்னும் பின்னும் ராஜாவுக்கு முன்னும் பின்னும் மந்திரி பிரதானிகள் போவது போல ஏனைய நாமங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன என்று பராசரப்பட்டர் அதுக்கு உரை எழுதியிருக்கிறார். பகவானுடைய நாமாக்களிலே வியாபக நாமங்கள் என்று 3, ஒன்று வாசுதேவன், இன்னொன்று நாராயணன், இன்னொன்று விஷ்ணு. இந்த 3 நாமாக்களும் அவன் எங்கும் பரவி இருக்கிறவன் என்ற பொருளை சொல்லுவது. இந்த 3 வியாபக நாமங்களிலே இந்த நாராயணன் என்ற பெயரை நடுமையமாக கொண்டது தான் அஷ்டாட்சரம். ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சரமானது இந்த நாராயண நாமத்திலிருந்தே விளைகிறது. அதனால் இந்த நாராயண நாமமானது எவ்வளவோ நமக்கு பொருள் சுரக்க, அருள் சுரக்க தோற்றுவாயாக இருக்கிறது. அதனால் இந்த நாமத்தை சொல்லுங்கள் என்று அவர் இந்த பதிகத்தில் 10 பாட்டுக்கு ஒதுக்கியிருக்கார். இதை நான் கண்டு கொண்டேன் என்று இந்த நாராயண நாமத்தின் மகிமையை சொல்கிறாருங்க. அடுத்து இந்த நாராயண நாமத்தை சொல்லுகிற போது உங்களுக்கு ஒன்று உதடு 2ம் ஒட்டாது. இப்போ வாசுதேவன்னு சொன்னீங்கன்னா மேல் உதடும் கீழ் உதடும் ஒட்டணும். வாசுதேவா, விஷ்ணு சொல்லி பாருங்கள். இந்த 2 இந்த நாராயண நாமமானது நிரோஷ்ட நாமம். நிரோஷ்ட நாமம் என்றால் 2 உதடுகளும் ஒட்டாமல் சொல்லத்தக்க நாமம். அப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸு பயணத்திலோ ரயில் பயணத்திலோ போகும்போது சொல்லக்கூடிய ஒரு நாமமாக இருக்க வேணுமானால் இந்த நாராயண நாமத்தை ஜெபித்து கொண்டே போகலாம். அக்கம் பக்கம் உட்காந்துருக்கிறவர்களும் சந்தேகப்பட மாட்டாங்க. நீங்கள் வஷட்காரகங்கிற ஒரு நாமம் சொல்கிறீங்க, இல்லை சர்வப்பிரகரணாயுதக அப்படின்னு ஒரு நாமம் சொல்கிறீங்க, கோவர்தன கிரிதாரின்னு ஒரு நாமம் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்க பஸ்ஸில். என்ன பக்கத்தில் உட்காந்துருக்குறேன், என்ன முன்னே வர்றான், இது ஒன்று பைத்தியமாக இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு கேஸாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம பற்றி ஒரு மாதிரி விகற்பமாக நினைப்பாங்க. ஆனால் இந்த தற்கால நாத்திக காலத்திலும் கூட கூச்சமில்லாமல் பொது இடங்களில் சொல்லக்கூடிய ஒரு நாமமாக நிரோஷ்டா நாமம். அந்த காலத்தில் புலவர்களுக்கு சவால் விடுவாங்க, உதடு 2ம் ஒட்டாமல் இருக்கக்கூடிய வார்த்தைகளாலே ஒரு பாட்டு எழுத முடியுமா? காளமேகம் எழுதினார். அதே மாதிரி உதடு 2ம் ஒட்டாத சங்கீதம் நிரோஷ்ட ராகம் இருக்கா? அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் பாடி காமிச்சிருக்கா. அது மாதிரி நிரோஷ்ட நாமமாக இந்த நாராயண நாமம் கருதப்படுகிறது. அதனால் இந்த நலம் தரும் சொல்லை நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம். இதை ஜெபிக்கிற போது மற்ற காரியங்களை நிறுத்திட்டு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, ஒரு பிரயாணம் பண்ணுறீங்க, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லது ஒரு கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதை பார்த்துக்கிட்டே இதை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது ஜெபிக்க என்ன ஆகிறது என்றால், இதை சொல்லுகிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு பகவான் அனுகிரகிக்கிறான் என்பதை நீங்கள் உணரும் வண்ணமாக அவன் என்ன பண்ணுறான், உங்களுடைய தமோ குண திரையை துடைத்து விடுகிறான். அந்த தமோ குணத்திரை நீங்க உங்களுக்கு சத்துவகுணம் வளர்கிறது. சத்துவகுணம் வளர வளர சாஸ்திர நம்பிக்கை என்ற விசுவாசம் ஏற்படுகிறது. அந்த விசுவாசம் ஏற்படுகிற போது தான் உங்களுக்கு காரியம் பலிக்கிறது. திரௌபதி கிருஷ்ணனை நோக்கி புடவை வேணும் என்று கேட்டபோது முதல்ல அவளுக்கு அந்த நம்பிக்கை சாஸ்திர விசுவாசம் போதுமானதாக இல்லை. அவள் திரும்ப கோவிந்த நாமத்தை சொல்ல என்ன ஆச்சுன்னு சொன்னால், 2 கைகளையும் விட்டு நின்றால் புடவை வரும் என்ற எண்ணம், ஒரு நம்பிக்கை அவளுக்கு முகிழ்த்தது. அப்போ தான் அவள் 2 கையும் விட்டுட்டு நின்னாளான். அந்த சாஸ்திர விசுவாசம் உங்களுக்கு வலுக்கிறது. அதான் சொல்கிறாரு, நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாம். ஸோ அடிப்படையான இந்த ஒரு விஷயத்திலிருந்து நீங்கள் இது ஒன்று தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வைணவம் வையத்தாருக்கு வழங்கக்கூடிய இன்னொரு கொடையாக சரணாகதி என்ற ஒரு சிறந்த தத்துவத்தை சொல்லலாம். சரணாகதியில் விபீஷண சரணாகதின்னு ஒன்று உண்டு, திரௌபதி சரணாகதி உண்டு, சுக்ரீவ சரணாகதி உண்டு.